அஸ்ஸலாமு அலைக்கும். தௌஹீத் ஜமாத், அதாவது அனைத்து தௌஹீத் ஜமாத் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே சுமார் ஒரு 12 வருஷம் ஆகுது. இனி வரை 12 வருடத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டது தான் ஒரு ட்ரஸ்ட்டு, அக்ஸா ட்ரஸ்ட்டு. ஆனாலும் அக்ஸா ட்ரஸ்ட்டை பொறுத்தவரையில் ஆரம்ப காலத்தில் தௌஹீத் ஜமாத் இப்போ என்ன நிலை எடுத்திருக்கிறதோ அதே நிலைப்பாடு தான் கடந்த 12 வருடங்களாக நடைபெற்று வருகிறது. தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலைப்பாட்டிற்கு மாற்றமாக எந்த ஒரு நிலைப்பாடும் ஆரம்பத்தில் எடுத்து கிடையாது, இப்பவும் எடுத்து கிடையாது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தாயிகள் தான் அங்கே உரையாற்றுகிறார்கள். சிலர் கூட ரஹமத்துல்லா இம்தாதி போன்ற ஆட்களை ஜும்மாவுக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் கூட நாங்கள் 2-3 பேர் தான் இருக்கிறோம். அந்த 2-3 பேருக்கும் கடுமையான ஆட்சேபங்களை தெரிவித்து அவங்களே நினைஞ்சிருக்கிறோம். நாங்கள் ஜும்மாவில் ஏற்றாமல் இருந்திருக்கிறோம். தௌஹீத் ஜமாத் தாயிகள் தான் பேசப்பட்டது. அடுத்து தௌஹீத் கொள்கைக்கு மாற்றமாக எந்த ஒரு சொற்பொழிவும் அங்கே நடைபெறுவது கிடையாது. நாங்கள் மாநில தாய்களாக இருக்கக்கூடிய நாங்கள் தான் என்ன சொல்லுவாங்க உரையாற்றுகிறோம். என்ன நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மேற்பார்வை இல்லாமல் நடைபெறுவது இல்லை. எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் சகோதரர் சைஃபுல்லா அவர்கள், அதுமாதிரி நகர தலைவர்கள், செயலாளர்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நான் நகரத்தினுடைய துணை செயலாளர், அங்கே நிர்வாகியாக இருக்கிறேன், பள்ளிவாசலில் நிர்வாகியாக இருக்கிறேன். அடுத்து பாவா அவர்கள் நகர பொருளாளர், அங்கேயும் அவர் பொருளாளராக இருக்கிறாரு. இப்படி எல்லா விதத்திலையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு மாற்றமாக அங்கே எந்த ஒரு செயல்பாடும் நடைபெறுவதில்லை. அடுத்து பொதுமக்களுக்கு சொத்தாக அது ஆக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை உணர்வு பேப்பரில் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எதிராளிகளுக்கு தெரியாத அளவுக்கு மாற்றி கொண்டு வருகிறோம். வார்டுகளும் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவங்களையும் சேர்க்கறதுக்கு நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம்.